ஒரு நாளைக்கு ஒரு கலக்கம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமப்பட்டது 1000 சுக்கோவாக நடிகை மதுரை அருகாமையில் கருணரை சிறந்த வாய்ப்புக்குரிய கீதப்பிரியன் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை வைத்து கௌரவிக்கின்றேன்.
பூமாலை சூடி பொன்னாடி அணிவித்து புகழாக சொல்லிய புண்ணியமான நமது லட்சுமி நாராயணபுரம் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவில் வருடந்தோறும் சீரோடும் சிறப்போடும் முன்னின்று நடத்தி வரக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் ஒட்டுமொத்தமான கிராம பொதுமக்களுக்கும் நாடக விழாவினை கண்டு ரசிக்க வருகின்ற சுற்றுவட்டார நாடக கலா ரசிக பிரமுகளுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் அனுமதி அளித்த காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட மேலும் இந்த நாடகத்துடைய நிகழ்விற்கு அற்புதமான முறையில் ஒளிபரப்பு அமைத்தங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் வாழ்த்துக் கொண்டபடி காளிராஜன் ஒளிபரப்பிலே தற்கும் அதில் பணிபுரியும் அன்பு தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய நிகழ்வை உலகமெல்லாம் ஒளிபரப்பு செய்து வரக்கூடிய அன்பர்களார் மாயாகுளம் மாதவன் வழிவழியை சேர்ந்த அன்பர்களுக்கும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளரும் என்னுடைய ஆரோக்கிய நண்பருமான ஹார்மோனி சக்கரவர்த்தி கிடாத்திருக்கை எம்ஏ முருகன் பிகாம் டி கோப் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களது கலைக்குழு சார்பிலே சிறந்தாத வணக்கங்களை கரங்கூப்பி தெரிவித்துக் கொண்டு தொடர்பும் எங்களது கலைப்பணியை அனைவரும் நலமோடு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்வோம். தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்ற அடிப்படைக்கிணங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தை வழங்குவது உலகத்துடைய அனைத்து ஜீவனுக்கும் நியதி. அந்த நியதிக்குட்பட்டு சத்திய லோகம் சென்று எனது தாயாகப்பட்டவள் ஆய கலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய். அப்பேற்பட்ட கலைவாணியை தொழுது ஆசி பெற்று என் அன்ன சராசத்துடைய படைப்புக்கு பொறுப்பை கேட்டுக்கொண்ட பிரம்மதேவனை எதிர்த்து அன்னவை ஆசி பெற்று ஆதி எந்தம் இல்லாத நாயகன் என்பருமான் ஈசன் கைலாய சென்று பார்வதி பரமசிவனை தொழுது ஆசி பெற்று பிறகு பார்க்கல சென்று எனது பாட்டன் வந்த சிவன் நாராயணன் தரிசித்தேன். காரணம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்ற ரீதியிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசி பெற்றேன். இப்படி கலைவர்கள் கலைமகள் மலைமகள் மறைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துறையப்பட்டபடி இந்த நாரோட மகரிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலக்கம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமமாகப்பட்டது 1008 சுக்குமாக உலகம் சிரிக்க நல்ல சிரிப்பும் சிந்தனையும் கலந்துதான் நிகழ்வு. அந்த நிகழ்வுக்குட்பட்டு என்னுடைய நீதிக்குட்பட்டு என்னுடைய சிரமமாகப்பட்டது 1008 சுக்கூராக வெடிக்க வேண்டும் அப்படின்ற உங்களுக்கு எம்புட்டு ஆசை. மனிதனாக பிறந்தவனுக்கு ஆண்டவன் வகுத்தது ஆசை என்பது ஆசை இல்லாத மனுஷன் அரமனிதன். அப்ப ஆசை என்பது பொதுவானது, அது எல்லாருக்கும் ஆண்டவன் கொடுத்தது. ஆனா எல்லாருக்கும் ஆசை இருக்கு பாருங்க. மிருதக சக்கரவர்த்திக்கு இருக்கு பாருங்க ஆசை. பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, நாயோட ஆசை அதை சொல்லுங்க. பழமொழிக்கு சொல்றீங்க, உங்களை போய் சொல்ல முடியுமா? நீங்க ஒரு மிருதக சக்கரவர்த்தி கூழுக்கு போய் சேரட்டும், ரெண்டு ஒன்னாத்தே இருக்கும் பாக்குறதுக்கு இருக்கட்டும். ஏன்னா காமாலக்காரர்களுக்கு கடுத கடவுதான் மஞ்சளாயிரன்ற கருத்தினால இந்த இடத்திலே எனது கழகமும் சரியாக நடக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது மிகவும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த மகன மகிழ்ச்சிக்கு ஏற்றவாறு மகிமையான ஒரு கழகத்தை செய்ய வேண்டும் என்றால் அற்புதமான இந்த லட்சுமி நாராயணபுரம் மண்ணிலே வந்து வெகு நாட்களாகிவிட்டது. உண்மைதான். ஏன்னா அன்னை சொன்னாங்க, சிறப்பான ஒரு நிலையை பார்க்கும் பொழுது மனதுக்கு சந்தோஷமா இருக்கிறது. இப்ப கிட்டத்தட்ட நானும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும். அப்போ ஒரு அசல் மனப்பார்க்கு கம்மி நாடகம் நடத்துவாங்க தெரியுங்களா?
அப்பொழுது நான் சொல்ல 20 வருஷங்களுக்கு முன்னால அப்பொழுது அவங்க ஸ்பான்சர் நடத்துவாங்க அசல் மலப்பாரி கம்பெனி சொல்லி. அப்பொழுது வந்தது கிட்டத்தட்ட விஜயதாரா வள்ளி அப்படின்ற மாதிரி இடையில வந்தது. இப்பொழுது வருவதற்கு வாய்ப்பினை வாரி கொடுத்த வள்ளல் மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்து என் கலைப்பணி துணக்குழு வகையிலே கந்தன் துதிபாடி உலகத்தை ஆரம்பிக்கலாம். சந்தனம் மறக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கவிதாரம் மறக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கவிதாரம் மறக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கழகத்தை ஆரம்பிக்கும் பொருட்டு காவித்தால் கழகம் நாட்கடந்த நன்மை என்பதே அந்த நன்மையை செய்வதற்கு நல்லோர்களை நாட வேண்டும். அப்படி நாடி தேடி ஓடி வந்திருக்கக்கூடிய இடம் ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடி என்று ஓடி நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம். அப்படி நாடி வந்த இடமும் அதையும் நாட மாட்டார். உலகத்திலே அன்பு, பண்பு, பாசம், கல்வி, செல்வம், வீரம் இதையெல்லாம் நாட வேண்டும். ஆனால் உலகத்திலே அநீதி, அக்கிரமம், அநியாயம், அட்டுழியம், அகம்பாவம், ஆணவம், மாயை,
கர்மம் என்று எங்கெல்லாம் தீய பழக்கங்கள் இருக்கிறதோ அந்த தீய பழக்கங்களை எவர் ஒருவர் நாடாமல் இருப்பார்களோ அவர்களை நாடார். எவர் ஒருவர் நாடாமல் இருப்பார்களோ அவர்களை நாடார். அப்படித்தானே? தீயதை நாடமாட்டார்கள். அப்படி நாடாத உள்ளமிட்ட நாடார் மண்ணிலே நாமும் கால் வைத்திருக்கிறோம். காடியம்மன் வாசலிலே அற்புதமான நிலையிலே என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் தகுதியான ஒரு கழகத்தை செய்ய வேண்டும். அப்படி என்றால் வாழ்க்கையிலே இரண்டரை கலந்ததுதான் இந்த இல்லற வாழ்க்கை. இன்பம் துன்பம், மேடு பள்ளம், உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரன், வரவு செலவு எல்லாமே இரண்டரை கலந்திருந்தாலும் இந்த இடத்திலே நாமும் இரண்டாக சமத்துல இருக்க வேண்டும். இங்கே நாராயண அன்புடன் கீதைப்பிரியன் அவர்களை பாராட்டி லட்சுமி அன்புடன் தர்மர் சார்பாக 100 ரூபாய் பேசலாம். நன்றி. உலகத்தில் எத்தனை விதமான இப்ப 2 சொன்னது, ஒன்று அதர்மம், இன்னொன்று தர்மம். அதர்மம் அழிக்க வேண்டும் என்பதற்காக, தர்மம் தளித்து ஓக்க வேண்டும் என்பதற்காக என் பாட்டன் ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த அவதாரமான பகவத்கீதை கொடுப்பதற்காக கிருஷ்ண அவதார மகாபாரதத்தை அப்பேற்பட்ட தர்மத்தை நிலைநாட்டும் பொறுத்து தர்ம சிந்தனையோடு எனக்கும் ரூபாய் 21 அன்பளிப்பு கொடுத்த அருமையெல்லாம் தர்மர் அண்ணாடு குடும்பத்தார்களுக்கு என்னுடைய சிறந்தான வழக்கங்கள் கோடி. அப்படி தெரிவிக்கக்கூடிய நல்லதொரு வேளையிலே இந்த இடத்திலே இரண்டரை கலந்தது வாழ்க்கையின் உடனே 2 நாளும் பித்த உடம்பு, இது சித்தர் உடம்பியா எப்பொழுதுமே கெடாது என்பது ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா சித்தர்கள் உடம்பு என்பது நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு என்று சொல்லக்கூடிய பஞ்ச நடைகளும் கடந்து வந்தது. அப்படி கடந்து விட்ட வாழ்க்கையை நீதி நீரோடு வாழ்வதற்குத்தான் இந்த தீய சக்திகளை அழித்து நல்ல சக்தியை படிப்பவர்களுக்கு தான் அந்த அனார் உடைக்கக்கூடிய காளியாகப்பட்டவள், காளியாக, நீதியாக, காட்டேரியாக, திரிசூலியாக லட்சுமி நாராயணபரணி மண்ணிலே இந்த தெய்வமாகப்பட்டது குலதெய்வமாக பத்திர திருக்காளியாக காளி பெற்றுக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட தாய் காளியம்மனை தொழுது கழகத்தை ஆரம்பிக்குமோ லட்சுமி நாராயணவரம் காளியம்மன் சன்னதிக்கு வந்தோம், எங்கள் குறை தீருமம்மா. தூதுவளையடையரசு துண்டையில்தான் நினைச்சு வெறுத்த 4 வருஷம் இப்படி காதல் பாட்டு பாடலாமா? நாங்க சின்ன பசங்க தப்பு நீங்க சொல்லலாம். தூதுவளை அரைச்சு எதுல அரைச்சு என்ன சாமி தூதுவளை தொண்டையா நீங்க புரியாம பேசுறாரு பாருங்க. 4 வருஷம் இப்படி காதல் பாட்டு பாடலாமா? சாமியாரு 3 வருஷம் வெறுத்தவரு நீங்க இப்படி பாடலாமான்னு கேட்கறாங்க. நான் பாடினது காதல் பாட்டா? யார் சொன்னது? ஊமை ஊரை கிடக்கும், பரிச்சாரி வீட்டை கிடக்கும். இது வந்து பழமொழி. ஏன்னா சில பேரு பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டுவாங்க. அது மாதிரி எங்களுக்கு ஒரு பாடல், ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து புருஷன் மட்டையாட்டிய இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டா நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்றது பொதுவான நியதி. ஆணு பெண்ணு சேர்ந்தா குழந்தை உருவாகும். அப்ப அந்த பாடல் அப்படின்ற ஒரு குழந்தை உருவாகணும் அப்படின்னா இந்த பெட்டி இருக்காரு, இதுதான் அம்மா. மிருதங்க இருக்காரு, அவர்தான் அப்பா. அதாவது சுருதி மாதா, லயம் பிதா. லயம்னா அப்பா, சுருதினா அம்மா. இந்த 2 சேர்ந்தாத்தான் கீதம் அப்படின்ற ஒரு குழந்தை பிறக்கும். ஆக என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். அப்படின்னா என்ன பாட வச்சது இந்த ராகத்துல, ரேவதி ராகத்துல அப்படி இருக்கே அவர் தானே பாட வச்சாரு. தவறு கிடையாது. பக்கத்துல உட்கார்ந்து போய் அந்த காதல் பாட்டு மட்டும் பாருக்கு, தத்துவ பாட்டு இருக்கு, ஆன்மீக பாட்டு இருக்கு, இன்னும் சொல்ல போனா பக்தி பாடல் நிறைய பாடம். எங்க பாடக்கூடாதா? பாடுறேன் மாத்திரை. ஆயிரம் கரங்கள் நீட்டி அழைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கு முகத்தை காட்டி இருளீக்கி தந்தாய் போற்றி போற்றி. கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ ஈராறு, முருகள் வாழும் வீடாறு, முகம் பார்த்து குறுங்கும் வீடாறு. மறுத்த வச்சவே தண்ணி ஊத்துவா
மனச பார்த்துதான் ஓம் சாந்தி ஓம் சாந்தி எங்களுக்கு குறையும் காளிமா
கொண்டு சுற்றி வரக்கூடிய நாரதனும் போற்றி வழங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு, அதிலும் சபையை வரைந்து பேசு, இளைஞர்கள் பேசாது என்று வாழ்கின்றார்கள். சபையை வரைக்கு கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடியவன் நாரதன் என்றாலே எனது கொள்கைகளும் கோட்பாடுகளும் சரியாக நடப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சிற்றூர் வனத்திலே குறிஞ்சி நிலத்திலே யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது சத்தம் இருக்கிறதா கவனித்து பார்க்கிறேன். நமோ நாராயண சங்கநாதம் உழைத்துக் கொண்டிருக்கிறது. நல்ல இருக்கட்டும் இருப்பதை கொண்டு நாம் சிறப்புடன் செயல்பட வேண்டும். நாதம் இல்லை என்றால் கீதமில்லை என்பார்கள். அக்கேற்பட்ட சங்கநாதத்தை முழங்கிக் கொண்டிருக்கூடிய தகுதியான வெண்மணி. ஏன்னா பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான முறையில் நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. அதுக்கு கொக்கர் தருமையா இருக்குமையா. ஆனால் பார்ப்பதற்கு கண்ணங்கரேர்தான் இருக்கும். யாரு நம்ம ராதாச்சலி மாதிரி கருப்பா இருந்தா சொல்றேன். ஆக கருப்பா இருந்தாலும் குயிலாகப்பட்டது மரத்துல இலைக்கில கிளையில எங்கடா உட்கார்ந்து இருக்குன்னு தெரியாது. ஆமா, குயிலின் குரல் ஓசை என்ன ஒரு இனிமை பாருங்க. உண்மையிலேயே தம்பி மதனு இந்த குயிலுடைய சாரீரம் உங்கள்கிட்ட உராண்டதான் இருக்கு. நான் எத்தனையோ பக்கமேளங்களை பார்த்திருக்கிறேன். அந்த குயிலுடைய ஓசையை கொடுக்கிற அந்த துணி அந்த அந்த நாதம் உங்கள்கிட்ட உராண்டதான் இருக்கு. அதனாலே அந்த குயிலுடைய குறு ஓசையாக மிக இனிமையாக இவளும் பண்ணி செய்து பாடிக்கொண்டிருக்கிறாள். இவள் பாடுவது பாட்டா என்றால் தலைவி அவளும் குவி கொண்டிருக்கிறாள். ஆக தலைவி பாடுகிறாள், தோழியாகப்பட்டவள் ஆடுகிறாள். என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றுமே இவர்களுக்கு சந்தோஷமாக இந்த சௌபாக்கியத்தோடு வாழ வேண்டும் என்றால் இவர்களுக்காக தங்கீரை ஆடத்தோடு சரகையிட்ட வாழ்வார். ஆக உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பார்கள். இவர்களுடைய உரிமை குறை வெளிப்படுத்தி விட்டால் இவர்களுக்கு உறவை நான் ஏற்படுத்தி கொடுப்பது என் கடமை. அப்படி கடமையை செய்யும்போது பலனை எதிர்பார்க்கப்படாது என்ற காரணத்தாலே சந்தனத்தின் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேரம் கொண்டு நிலவோ மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவ பூமரத்து நிழலெடுத்து போலையாக்கி மூடவ கண்ணை புதுநாடகம் ஒரு ஜீவன்தான் உள்பாடுதான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கல்லிலும் துள்ளாவகம் உறங்காமல் தவிக்கின்றது.
தான் உங்களுக்கு பிடிக்கும். குயிலுடைய நிறம் எப்படியா இருக்கு? கருமையத்தாயா இருக்கு. ஈர்க்கலமை காக்கைக்கா காகுமி, கூகாக்கை காகாக்கை, கோக்கூக்கு காக்கைக்கு கொக்கக்கு கைக்கைக்கு காக்கைக்கு கைக்கை காகா என்று ககர வரிசையில கவி காலமேக புலவன் பாடனானே. அது மாதிரி வர்ணிக்கணும்னா எத்தனை வர்ணிச்சுக்கிட்டே இருக்கலாம். புரிய உன்னை தானே வந்தாய் வானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, எடுத்து உன்னை கூட விடு. உன்னை தானே ஒரு மூடல் கதை சொன்னார், என் கதை கதை சொன்னார், என் கதை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்து முன்னுக்கு ஒன்னாகே அன்பாளை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாயே. மாமுக்களே மைனாக்களே சந்தோஷ வேலை நாம் சங்கீதம் பாருங்கள். நாரல்களே நாரைகளே கல்யாண பெண்ணி வள்ளல் வார்த்து கூறுங்கள். காலகாலமாய் தப்பாதகாலமாய் ஓடமோதிலே வெள்ளங்களாடவே உண்டான தானகம் பல்லாண்டு வாழணும். மூங்கிலே காடுகளே முத்துமலை மேகங்களே பூங்குருவி கூட்டங்களே பாருங்கள். வானகத்தில் சொர்க்கமில்லை வையகத்தில் உள்ளது ஜோடி உள்ள தேடுங்க பாருங்கள் பாருங்கள். விதிக்கும் விநாயகனே தேவகரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய். ராகத்தை போட்டு குடித்தேன்னா அதுக்கு அந்த பாட்டு மறந்துடக்கூடாது. Oh,
நன்றி நன்றி. ஏன்னா அந்த பாடலுக்கு பக்க மேளங்கள் பக்கா மேளங்களாக அமைய வேண்டும் தானா பாடலுக்கு உயிர் ஜீவனாடியே கடைசியில் கொடுக்கக்கூடிய இந்த அவங்களுடைய வாசிப்பு தான். அந்த வாசிப்பினுடைய அடிப்படையிலே உண்மையிலே உங்களுக்கு 4 பேருக்கு நன்றி நன்றி 4 பேருக்கு அந்த ஏன்னா கடைசியில் சொல்லக்கூடிய நன்றி தானே. ஏன்னா வாழ்க்கை என்பது கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது ரொம்ப மனித வாழ்க்கையில சத்தியம் என்ற சொல்லு சத்தியம் என்ற ஒரு சொல்ல காப்பாற்றுறதுக்காகத்தான் அன்னைக்கு 56 தேசத்தை இழந்து கட்டம் கொண்டாட்டி இழந்து பிள்ளை இழந்து நாடு வந்து நகர் வந்து கடைசியில சுடுகாடு காக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆனான். அது மட்டுமா மகாபாரதத்திலே பீஷ்மர் நம்மளுக்கெல்லாம் எப்போ சாவு வருதோ அப்போ கூட்டணும் ஆண்டை கூட போயிட்டே இருக்கலாம். ஆனா பீஷ்மருக்கு அப்படி கிடையாது. அவன் நினைச்சாத்தான் சாவு வரும். எப்ப என்னை வந்து சாவு கூட்டி போன அவன் நினைச்சாத்தான் சாவே வரும். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி கடைசியில் அவன் பாருங்க கொடுத்த வாக்குக்காக காலம் பூரா அப்படி பிரம்மச்சாரியே வாழ்ந்து கடைசியில் ஒரு சிகண்டி என்ற ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு அணினால் வந்து தாக்கப்பட்டு அம்பு படுக்கை இருந்து உயிர் இறக்கப்பட்டார் பீஷ்மர். இப்படி கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நானும் ஒரு வாக்கை கொடுத்துட்டு நான் அப்படியே அதுக்கிட்டே தெரியும். எப்படி இது தெரியாதா உங்களுக்கு சொன்னா புரியாதியா? புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஏன்னா இந்த உடல் எல்லாமே அப்படித்தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்த சத்தியத்துக்காக சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி
நிறைந்த உலகத்திலே நாமும் வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்று விட்டாலும் மனிதன் வாழ்க்கை உடல் உள் ஆவி அனைத்தையும் வந்து விட்டால் இந்த உடலும் ஒரு நாள் எங்கே சேரும் என்றால் இந்த உடல் என்ன உயிர் என்ன என்று என்பதை பார்க்க முடியும். ரொம்ப வெளியே ஒரு மாதிரி உடல் என்ன உயிர் என்ன உறவென்ன உலகென்ன விதி என்ன விடை என்ன மனமே ஓடும் நதி எல்லாம் கடலோடு உடல் எல்லாம் மண்ணோடு உயிர் ஓடும் இடமெங்கு மனமே உடல் என்ன உயிர் என்ன உழவென்ன உறவென்ன விதி என்ன விடை என்ன மனமே ஓடும் நதி எல்லாம் கடலோடு உடல் எல்லாம் மண்ணோடு உயிர் ஓடும் இடமெங்கு மனமே சீக்கிரமாக நானும் சந்திப்பதற்கு எம்பெருமான் சுந்தரனை நினைத்து வந்த காரியத்தை ஆரம்பிக்கலாம். வருகிறான் காவலன் சந்திக்கிறோம்.